வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற அவியல் தான் செய்ய போகிறோம். காய்கறியே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த அவியல் ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இதை நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 10 விதமான காய்கறிகளை வச்சு நம்ம அவியல் செய்ய போகிறோம். காய்கறிகளெல்லாம் நீள நீளமாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான தேங்காய் விழுதை ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரை முடி தேங்காவை நம்ம இந்த மாதிரி திரி வச்சுக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் மீடியமாக ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாயில் ஒவ்வொரு காயாக நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸு, கூடவே அவரைக்காய், நறுக்கி வச்சுருக்கிற சீனி அவரைக்காய், அதுக்கப்புறமா கேரட், ஒரு முருங்கைக்காய், கூடவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், 2 தக்காளி, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். இனிமேல் நம்ம ஆட் பண்ண போகிற காய்கறிகள் எல்லாமே தண்ணிக்குள்ளே நம்ம நறுக்கி போட்ட காய்கறிகள். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது தோலை உரித்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, கூடவே வாழைக்காய், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளாம் கண்டிப்பாக நம்ம நறுக்கிறதும் தண்ணிக்குள்ளே போட்டுடணும், இல்லைன்னா கருத்துரும். இன்றைக்கி நம்ம அவியல் செய்கிறதுக்கு 10 வகையான காய்கறிகள் எடுத்துருக்கோம். நீங்களும் உங்களுக்கு இஷ்டமான காய்கறிகள் எடுக்கலாம். பட் நம்மளுக்கு அவியல் செய்யும்போது வாழைக்காவும் முருங்கைக்காவும் இருந்தால் தான் அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதனால் நீங்கள் அந்த 2 காயும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இஷ்டமான காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு காய்கறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு காய்கறிகள் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அவியல் நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாமே ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அவிய நம்மளுக்கு அந்த கலர்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு காய் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி காய் வெந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன் டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த அவியல் நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு காய்கறி நறுக்கிற வேலை ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். மற்றபடி இந்த அவியல் குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா காய்கறி, அந்த தேங்காய் விழுது எல்லாமே நம்மளுக்கு நல்லா சேர்ந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது நல்லா சூடானதும் அதில் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது நம்ம இந்த தாளிசத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அவியலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளவுதான், நம்மளுக்கு அவியல் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மெத்தடில் அவியல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக, குயிக்காக, நல்லா மணமாக, கல்யாண வீட்டு சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். காய்கறியே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த அவியலை அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நாங்கள் உங்களுக்காக போட முடியும். தேங்க்யூ.